கதிரானந்திற்கு சொந்தமான கல்லூரியில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை முடிவு. 44 மணி நேர சோதனையில் பணம், முக்கிய ஆவணங்கள், ஹார்ட் டிஸ்குகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். கதிரானந்த் தந்தையும் அமைச்சருமான துரைமுருகன் டெல்லி பயணம். அமலாக்கத்துறை சோதனை நடத்திய நிலையில் திடீரென தலைநகர் விரைந்தார். சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 6 பேர் உயிரிழப்பு. போர்மேன்கள் 20 கைது. ஆலை உரிமையாளர்கள் உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு. பெஞ்சல் புயல் பாதிப்பை தீவிரமான இயற்கை பேரிடராக அறிவித்தது தமிழ்நாடு அரசு. பேரிடர் நிதி மட்டுமல்லாது பிற நிதிகளையும் சீரமைப்பு பணிகளுக்காக பயன்படுத்த ஏதுவாக நடவடிக்கை. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 6 நாட்கள் தொடர் விடுமுறை. ஜனவரி 17ஆம் தேதியும் விடுமுறை அறிவித்தது தமிழ்நாடு அரசு. திருவள்ளுவர் திருநாள் விருதுகளுக்கான விருதாளர்கள் அறிவிப்பு. 9 விருதுகளின் பெயர்களை வெளியிட்டது தமிழக அரசு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கின் விசாரணை தொடர்பாக ஆதாரமற்ற தகவல்களை வெளியிடப்பட்டிருக்கின்றன. டிஜிபி அலுவலகம் விளக்கம். விடுமுறை நாளை ஒட்டி பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழியும் சபரிமலை ஐயப்பன் கோவில். சன்னிதானத்தை அதிர வைக்கும் சரண கோஷ முழக்கங்கள். சத்தீஸ்கரில் இளம் பத்திரிகையாளர் கொல்லப்பட்டதற்கு சக பத்திரிகையாளர்கள் கடும் கண்டனம். நீதி கேட்டு ராய்ப்பூரில் போராட்டம் நடத்திய பத்திரிகையாளர் சங்கத்தினர். சென்னை ஐஐடி மாணவர்களோடு கலந்துரையாடிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. தனியார் மையம் நிதியுதவி மூலம் தரமான கல்வியை வழங்க முடியாது என கருத்து. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டை முற்றுகையிட்டு பஞ்சாப் மாநில பெண்கள் போராட்டம். தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.